ஒரு அடியான் வெட்டப்பட்டு அல்லாஹ்வுடைய பாதையில் வெட்டப்பட்டு ஷஹீதாக வெட்டப்படுகிற பொழுது பூமியில ஒரு சொட்டு ரத்தம் முழுவதுக்கு முன்னால் அவனுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இல்ல தைன், கடனை தவிர கடன் மன்னிக்கப்படாது. அவன் கொல்லப்பட்டு மீண்டும் உயிர் கொடுக்கப்பட்டு மீண்டும் கொல்லப்பட்டு மீண்டும் உயிர் கொடுக்கப்பட்டு மீண்டும் அல்லாஹ்வுடைய பாதையில் ஷஹீதானாலும் அவனுடைய கடன் நிறைவேற்றப்படாத வரை அவன் சொர்க்கம் செல்ல மாட்டான் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நஸாயி பதிவு செய்திருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, கடனுடைய விஷயத்தை, கடன் நாங்க அடுத்தவங்களுக்கு கடனை எடுத்து போட்டு கொடுக்காம நீங்க ஹஜ் செஞ்சாலும் உம்ரா செஞ்சாலும் தொழுதாலும் இபாதத் செஞ்சாலும் ஊர்ல நல்ல பேர் எடுத்தாலும் எந்த பெரிய பட்டம் எடுத்தாலும் ஆலிமாக உலமாவாக பெரிய அறிஞனாக அல்லாமாவாக ஹாஜி எவ்வளவு பெரிய பட்டம் இருந்தாலும் சரி, அடையாளத்துக்கு சொல்றேன், இந்த பட்டங்கள் எல்லாம் பெரிய ஹாஜின்னு சொல்லுவாங்க, பெரிய அல்லாமான்னு சொல்லுவாங்க, பெரிய இமாம்னு சொல்லுவாங்க. ஆனா பொருளாதாரத்தில் ஜீரோ. சிலர் என்ன செய்வாங்க, கடன் எடுத்து போட்டு நான் அல்லாஹ்வுடைய பாதையில போறேன்னு போறாங்க. இது நரகத்தினுடைய பாதை. அன்புக்குரிய சகோதரர்களே, கடன் அது நீங்கள் அடியானோடு சம்பந்தப்பட்டது. கடன் எடுத்து ஏமாத்தி விட்டு நீங்க எங்க போனாலும், ஹஜ்ஜுக்கு போனாலும் உம்ராவுக்கு போனாலும், அது நீங்கள் செல்லுகிற பாதை ஹராமான பாதை. அடுத்தவனுடைய ஒரு ரூபாய் பணத்தை ஏமாத்தி விட முடியாது. கடனாக இருந்தாலும் சரி, வட்டியாக இருந்தாலும் சரி. அன்புக்குரிய சகோதரர்களே, இன்று கடன் சர்வசாதாரணம். கடனை கொடுத்து எத்தனையோ பேர் மனநோயாளியாக இருக்கிறார்கள். நல்லவர் நினைச்சு தான் கொடுத்தேன், நல்ல மனிதர் என்று நினைச்சு தான் கொடுத்தேன், சமூகத்துல நல்ல ஈமான்தாரி என்று தான் நினைச்சு கொடுத்தேன். ஆனா ஏமாத்தி விட்டார். 10 வருஷம் அவனுக்கு தாரேன் தாரேன் தாரண்டு ஏமாத்துகிறார் என்றால் 10 வருஷத்துக்கு பிறகு அதை கொடுத்தாலும் அந்த 10 வருஷம் இவர் பட்ட வேதனை இருக்கிறதே, துயரம் இருக்கிறதே, கஷ்டம் இருக்கிறதே, இந்த கஷ்டத்தையும் துயரத்தையும் அந்த காலத்தை மீட்டி கொண்டு வந்து மகிழ்ச்சியை கொடுக்க முடியுமா? முடியாது. அல்லாஹ்விடத்தில் அதுக்கு பதில் சொல்ல வேண்டும். ஏமாற்றினவர்கள் நாளை மறுமையில் அல்லாஹ்வுக்கு முன்னால் நிறுத்தப்பட்டு அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்திலே தண்டிக்கப்படுவார்கள். அல்லாஹ்வுக்கு முன்னால் இந்த மனிதன் மன்னிக்கவில்லை என்றால் அவன் சொர்க்கம் செல்ல முடியாது. நாங்க விளையாடி கொண்டிருக்கிறோம் கடனுடைய விஷயத்தில். சர்வசாதாரணம். நாங்க கடன் எடுத்து வச்சுட்டு இங்கால தர்மம் செஞ்சா அங்கால கொடுத்தா 4 பேருக்கு செலவழிச்சா எல்லாம் சரியாயிரும் நினைக்கிறோம். இல்லை, அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அல்லாஹ்வுக்கு அது ஹராம். அல்லாஹ் மன்னிப்பது அல்லாஹ்வுக்கு ஹராம். அல்லாஹ்வுக்கு ஹராம் என்று ஒன்று கிடையாது. அல்லாஹ் விரும்பி தனக்காக வைத்துக் கொண்டது. யா இபாதி இன்னி ஹர்ரம்து ظுல்ம அலா நஃப்ஸி வஜஅல்து பைனக்கும் முஹர்ரமன் ஃபலா தஸாலமு. அபூதர் ஜுந்துப் இப்னு ஜுனாதா ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்கிறார்கள், என்னுடைய அடியார்களே, நான் என் மீது ஹராமாக்கி கொண்டேன். எதை ஹராமாக்கி கொண்டேன்? அடியார்களுக்கு அநியாயம் செய்யறது. அடியார்களுக்கு அல்லாஹ் அநியாயம் செய்ய மாட்டான். ஒரு ஆள்கிட்ட நீங்க கடன் எடுத்து போட்டு அவரை ஏமாத்திட்டீங்கடா, அல்லாஹ் இந்த மனிதனை மன்னிக்க மாட்டான். அல்லாஹ் மன்னிக்கிறது அல்லாஹ்க்கே ஹராம், அவன் மன்னிக்காதவரை. அன்புக்குரிய சகோதரர்களே, யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு, யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு, யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு, முடியாது. அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அது ஹுக்கூக்குல் இபாத், ஹுக்கூக்குல்லாஹ். நீங்க தொழுகை விடுறீங்க, விடக்கூடாது. ஒருவேளை விட்டுட்டீங்க, நோன்பு பிடிக்காம விட்டுட்டீங்க, யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிருந்தா ஷிர்க்க தவிர எல்லாத்தையும் மன்னிப்பான்ல, நாடினால் மன்னிப்பான். ஆனால் நீங்க அடுத்தவனுக்கு செஞ்ச அநியாயத்தை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். நீங்கள் எல்லோரும் கேள்விப்படுகிற ஹதீஸ் தான், அத்ததுரூன மனில் முஃப்லிஸ். காசு பணம் இருந்தும் திவாலாகி போனவன், வங்குரோத்து நிலை அடைந்தவன் யார் என்று தெரியுமா? அடுத்தவனுடைய மானத்தில், மரியாதையில், சொத்தில், செல்வத்தில் விளையாடிய மனிதன். எவ்வளவு நன்மை கொண்டு போனாலும் அந்த நன்மைகள் எல்லாம் அடுத்தவர்களுக்கு கொடுக்கப்படும். நன்மை முடிந்துவிடும் இந்த மனிதனுடைய நன்மை. ஆனால் வந்து கொண்டே இருப்பார்கள் மனிதர்கள். வரபனி ஹாதா ஷதமனி ஹாதா, இவன் எனக்கு அடித்தான், அநியாயமாக ஏசினான், என்னை துண்டித்தான், வேதனை செய்தான் என்று சொல்கிற பொழுது இப்பொழுது இந்த மனிதனிடம் நன்மை இருக்காது. வந்திருக்கக்கூடிய மனிதனுடைய பாவங்கள் எல்லாம் எடுத்து இந்த மனிதனுக்கு கொடுக்கப்படும். மலை போன்று நன்மை கொண்டு வந்த மனிதன் மலை போன்று பாவத்தை எடுத்துக்கொண்டு செல்வான். இவன் தான் முஃப்லிஸ் என்று சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப எனவே அடுத்தவர்களுடைய பொருளாதாரத்திலே நாம் விளையாடி விடக்கூடாது, அடுத்தவருடைய பொருளாதாரத்தில் கை வைத்து விடக்கூடாது. அன்புக்குரிய சகோதரர்களே, இது கடன். வட்டி الذين يأكلون الربا لا يقومون إلا كما يقوم الذي يتخبطه الشيطان من المس
ذلك بأنهم قالوا إنما البيع مثل الربا وأحل الله البيع وحرم الربا فمن جاءه موعظة من ربه فانتهى فله ما سلف وأمره إلى الله ومن عاد فأولئك أصحاب النار ومن عاد فأولئك أصحاب النار هم فيها خالدون. அல்லாஹ் தஆலா ஷிர்க்கை தவிர 3 பாவங்களை குர்ஆனிலே நிரந்தர நரகம் என்று சொல்கிறான். ஷிர்க்கை தவிர, ஷிர்க்கு செஞ்சுட்டு ஷிர்க்கோட மரணிச்சா அல்லாஹ் அவரை மன்னிக்க மாட்டான், ஷிர்க்கோட மரணிச்சா. ஆனால் அல்லாஹ் அது இல்லாம 3 பாவங்களை சொல்கிறான். அந்த 3 பாவங்களுக்கு தண்டனை நிரந்தர நரகம் என்று சொல்கிறான். இது எச்சரிக்கை சம்பந்தப்பட்டது. அதுல ஒன்று வட்டி. யார் ஒரு மனிதர் வட்டி எடுப்பாரோ, கொடுப்பாரோ, சாப்பிட கொடுப்பாரோ, அதற்காக எழுதுவாரோ, சாட்சியில் கை வைப்பாரோ, சாட்சியாக இருப்பாரோ, இது எல்லோருக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்களுக்கெல்லாம் நாசம் உண்டாகட்டும் லானத் செஞ்சாங்க. அல்லாஹ் என்ன சொல்றான்? அல்லதீன யஅகுலூன ரிபா, வட்டி சாப்பிடுவர்கள் நாளை மறுமையிலே லா யகூமுன இல்லா கமா யகூமு அல்லதி யதகபது ஷைத்தானு மினல் மஸ், ஷைத்தான் தீண்டியவனை போன்று மிக பயங்கரமான அகோரமான தோற்றத்தில் நாளை மறுமையிலே எழும்புவான் வட்டி சாப்பிட்டவன். வட்டி யார் தொடர்படுகிறார்களோ, வட்டி யார் சாப்பிடுகிறார்களோ, ஷைத்தான் தீண்டியவனை போன்று எழுப்பாட்டப்படுவான். எல்லாரும் தெரியும், வேறு வட்டியோடு சம்பந்தப்பட்டவர், சாதாரண குற்றம் அல்ல. ஏன் சாதாரண பிசினஸ், வியாபாரம், வணிகம், இது வட்டியெல்லாம் ஒண்ணுதானே, சர்வசாதாரணமா பார்த்தாங்க. யார் இதுல இருந்து தவிர்ந்து கொள்ளவில்லையோ ஃபௌலாயிக அஸ்ஹாபுன் நார், அவர்கள் நரகவாதிகள், ஹும் ஃபீஹா காலிதுன், அதுல நிரந்தரமாக இருப்பார்கள். 3 குற்றம் சொன்ன 2வது குற்றத்தை ஞாபகப்படுத்திட்டு அடுத்த விஷயத்துக்கு வரேன். அன்புக்குரிய சகோதரர்களே, 2வது அனந்தர சொத்து பங்கீட்டில் யார் மோசடி செய்வாரோ அவர்களுக்கு நிரந்தர நரகம் என்று குர்ஆன் சொல்கிறது. யுத்கில்ஹு நாரன் காலிதன். அதே மாதிரி யார் ஒரு மூமினை கொலை செய்வாரோ அதற்கும் நிரந்தர நரகம் சொல்கிறது. வமை யக்துல் முஃமினன் முத்தஅம்மிதன் ஃபஜஸாஉஹு ஜஹன்னம் காலிதன் ஃபீஹா, நிரந்தர நரகம் என்று அல்லாஹ் சொல்கிறான். வட்டி, கொலை, அனந்தர சொத்து பங்கீடு. பாப்பா விட்டுட்டு போயிட்டாரு, நானாமார் கொஞ்சம் 25-30 வயசு, கடைசி தம்பிக்கு 7 வயசு, ஒன்னும் தெரியாது, நாங்க எல்லாம் சேர்த்து இந்த சொத்தை எடுத்துக்குவோம், இப்ப தம்பி அப்படி ஒண்ணு கொடுக்காம விட்டுருவோம், இப்படி நீங்கள் மோசடி செய்தால் அதுக்கு அல்லாஹ் சொல்ற நிரந்தர நரகம். இந்த சர்வ சாதாரணம். ஏன் காசு தானே, பணம் தானே, ஏன் உங்களோட வாப்பாட வயிற்றுல பிறந்த புள்ளதான், ஆனா அவர் மட்டும் எப்படி ஏழையா போனாரு, அவர் மட்டும் எப்படி வறுமையில் இருக்கிறாரு, நீங்க மாடா மாளிகையில் இருக்கிறீங்க, நீங்க சம்பாதிச்சதா? இல்ல, வாப்பாட சொத்தை தம்பிக்கும் தங்கச்சிக்கும் கொடுக்காமல் பறித்தெடுத்தால் அது நிரந்தர நரகம் கொண்டு போய் சேர்க்கும். சர்வசாதாரணம். இபாதத்தெல்லாம் தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜி தான். இந்த பொருளாதார விஷயத்துல அது பேச வராதீங்க. அதுல நான் பொல்லாதவன் சொல்றவங்கள தான் பாக்குறோம். அதுல யாரும் பேச இயலாது. வட்டி எடுக்காதீங்க, அதை நீங்க பயான்ல சொல்லாதீங்க, அதை கொஞ்சம் மெதுவா சொல்லுங்க. என்ன மெதுவா? அதை கொஞ்சம் காரசாரமா சொல்லாதீங்க. என்ன எல்லா மக்களும் வராங்க, எல்லா மூமின், எல்லா முஸ்லிம் மூமின்களுக்கு தான் பலன் அளிக்கும் உபதேசம், காபீர்களுக்கு பலன் அளிக்காது, அல்லாஹ் நாடினாலே தவிர. அன்புக்குரிய சகோதரர்களே, வட்டி எழுப்புவர்கள் ஷைத்தான் தீண்டப்பட்டவனை போன்று நாளை மறுமையிலே எழும்புவார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வதரு மா பக்கிய மினர் ரிபா இன் குன்தும் முஃமினீன், நீங்க மூமின்களா இருந்தா வட்டியை விடுங்கன்னு சொல்றான் அல்லாஹ். மூமின்களுக்கு அது விளங்கும். சர்வ சாதாரணம். சின்ன சின்ன விஷயங்களுக்கு லோனை போடுறது, கடனை கொடுக்கிறது, லோனை போடுறது, ஸ்டாஃபுக்கு சம்பளம் கொடுக்கிறது, இன்னைக்கு பெருமைக்காக கிரெடிட் கார்டு எடுக்கிறது, வட்டிக்காகவே இன்று தன்னுடைய வாழ்க்கை அர்ப்பணித்த பலரை பார்க்கிறோம். பெருமை. கடன் எடுக்கிற பேங்க்ல எதுக்கு? மகளோட கல்யாணத்தை ஆடம்பரமா செய்யணும். அது வட்டி கட்டி 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 கொடுத்தது சாப்பாடு, கொடுத்தது வலிமா, ஆனா அது கொடுத்தது இது ஹராமான காசுல. இந்த மக்களுக்கு சாப்பிட கொடுக்குறீங்களே, நீங்க இருக்கிறத கொடுங்க. பெருமைக்காக, பேருக்காக, புகழுக்காக கடன் பட்டு நகையை கொண்டு போய் வச்சு இப்படி வட்டியோடு வாழ்கிற மனிதர்களை நாங்கள் பார்க்கிறோம். நான் திங்கிறது ஹராம், அடுத்தவர்கள் பிடிக்கிற ஹராமண்டா. அன்புக்குரிய சகோதரர்களே, எவ்வளவு ஒரு கேவலமான இழிவான நிலை. நீங்கள் வட்டியில் இருந்து விடுபடவில்லை என்றால் நீங்கள் அல்லாஹ்வோடு யுத்தம் செய்ய தயாராகுங்கள், அல்லாஹ்வுடைய தூதரோடு யுத்தம் செய்ய தயாராகுங்கள். நீங்க
நீங்க அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறை பின்பற்றுவதற்கு பதிலாக அல்லாஹ்விடம் உதவியை பெறுவதற்கு பதிலாக அல்லாஹ்வோடு நீங்கள் யுத்த பிரகடனம் செய்ய தயார் என்றால் நீங்கள் மீண்டும் வட்டிக்குள்ளே செல்லுங்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்க வட்டி எடுக்கிற காலம் எல்லாம் தெரிஞ்சு வட்டி எடுக்கிற காலம் எல்லாம் நாங்க அல்லாஹ்வோடும் அல்லாஹ்வுடைய தூதரோடும் யுத்தம் செய்து கொண்டு யுத்த பிரகடனத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் எங்களுக்கு வாழ்க்கையில் எப்படி பரக்கத்து உண்டாகும், எப்படி நிம்மதி உண்டாகும், எப்படி சந்தோஷம் உண்டாகும்? வாழ்க்கையில் அல்லாஹ் தஆலா வட்டியோடு தொடர்படுகிற மனிதர்களுடைய வாழ்க்கையில் பரக்கத்தை அல்லாஹ் அழித்து விடுவான். இந்த வசனத்துக்கு தஃசீருடைய அறிஞர்கள் சொல்கிற பொழுது யம்ஹகுல்லாஹு ரிபா வயுர்பி ஸதகாத், வட்டியை அழிப்பான், சதக்காவை அல்லாஹ் வளர்ப்பான் என்றால் அர்த்தம் என்ன? வாழ்க்கையிலே அல்லாஹ் வட்டி எடுத்த மனிதன், வட்டியோடு தொடர்போடு இருக்கிற மனிதன், அவனுடைய வாழ்க்கையிலே நிம்மதி இருக்காது, பரக்கத்து இருக்காது, மன நிம்மதி இருக்காது. வட்டி எடுத்தவன் நிம்மதியாக வாழ்ந்த சரித்திரம் கிடையாது. அவர் யாராக இருந்தாலும் சரி, எத்தனை வருடம் தொழுதாலும் சரி, எவ்வளவு சுன்னத்தா நோன்பு முடிச்சாலும் சரி, எவ்வளவு இபாதத் செஞ்சாலும் சரி, எத்தனை குர்ஆனை முடிச்சாலும் சரி, எத்தனை திக்ர் தஸ்பீஹ் செஞ்சாலும் சரி, வாழ்க்கையில் பரக்கத்து இருக்காது. அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை யம்ஹகுல்லாஹு ரிபா வயுர்பி ஸதகாத். அல்லாஹ் வட்டி அழிப்பான் என்றால் என்ன தெரியுமா? வட்டியோடு ஆரம்பத்தில் போக போக அது சுகமாக இருக்கும், கடைசியில் அந்த வட்டி உங்களை நடுத்தெருவில் கொண்டு வந்து விட்டுவிடும், நடுத்தெருவில் கொண்டு வந்து விட்டுவிடும். ஏராளமானவர்களை பார்க்கிறீர்கள், ஏராளமான மனிதர்கள் நீங்கள் கண்கூடாக பார்க்கிறீர்கள், அவருடைய வாழ்க்கையிலே திடீரென்று முன்னேறுகிறார்கள், காசு பணம் தெரிகிறது, ஹராமான கொடுக்கல் வாங்கல், ஹராமான பொருளாதாரம், ஹராமான வியாபாரம், வட்டியோடு தொடர்பு, இப்படியெல்லாம் இருக்கிற மனிதர்கள் திடீரென்று பார்த்தால் நடுத்தெருவுக்கு வந்திருப்பதை பார்க்கிறோம். ஜகாத் கொடுக்கிற போது நடிப்பார், அவர் கொடுத்து கொண்டிருப்பார், ஜகாத்தை கொடுப்பார், 2-3 வருடங்களில் அவர் ஜகாத் பெற தகுதியானவராக மாற்றப்படுவார். கண்கூடா நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, வட்டி என்பது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாத மிகப்பெரிய பாவங்களில் ஒன்று சகோதரர்களே. அது வாழ்க்கையில் இருந்தால் பாவம் மட்டுமல்ல, எங்களோட வாழ்க்கையின் பரக்கத்தை அழித்துவிடும். அல்லாஹு தஆலா நம்ம எல்லோரையும் இந்த கொடிய பாவத்தில் இருந்து பாதுகாப்பானாக. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ், அம்மா பஅத். அன்புக்குரிய சகோதரர்களே, வட்டி என்ற இந்த பாவம் எங்களுடைய வாழ்க்கையில் கடைசி மூச்சிருக்கும் வரை இருக்கக்கூடாது. இது எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா நிம்மதிகளையும் சந்தோஷத்தையும் பரக்கத்தையும் அழித்துவிடும். யார் உங்களோடு சம்பந்தப்படுகிற உங்கள் குடும்பத்தில் இருக்கிற யாராக இருந்தாலும் வட்டியோடு தொடர்பட்டால் நீங்கள் அவர்களுக்கு சொல்லுங்கள், வட்டியோடு தொடர்படாதே, அவர்களுக்கு உபதேசம் செய்யுங்கள். ஏனென்றால் இந்த கொடிய பாவத்துக்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய லஅனத் இருக்கிறது. லஅன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகில ரிபா வ மூகிலஹு வ ஷாஹிதஹு வ காதிபஹு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆகிலு ரிபா, ரிபா சாப்பிடக்கூடியவரை சபித்தார்கள், அவனுக்கு நாசம் உண்டாகட்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாருக்கும் ரஹ்மத்துல் லில் ஆலமீனாக அனுப்பப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் லஅனத் உண்டாகட்டும், நாசம் உண்டாகட்டும் சொன்னா அவன் உருப்படுவானா? லஅன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகில ரிபா வ மூகிலஹு வ காதிபஹு வ ஷாஹிதஹு. அவர் வட்டி எடுத்து அதை வட்டியை எடுத்து குடும்பத்துக்கு சாப்பிட கொடுக்கிறார், வட்டி தான் எடுத்து தனக்காக பயன்படுத்துகிறார், இதுவும் ஹராம். தான் எடுத்து தன்னுடைய குடும்பத்துக்கு உண்ண கொடுக்கிறார், இது ஹராம். அதற்காக உதவி செய்கிறார், சாட்சி கையொப்பமிடுகிறார், அதற்காக சாட்சியாக இருக்கிறார். எல்லோருக்கும் லானத் இருக்கிறது. வட்டி வங்கிகளில் டிரைவரா வேலை செய்யறது கூட ஹராம். இன்று சர்வசாதாரணம். வட்டி வங்கிகளை, நான் பேங்க்ல வேலை செய்யறேன் பெருமையா சொல்றாங்க. வட்டி வங்கியில் அல்லாமா இப்னு உஸைமீன் ரஹ்மத்துல்லாஹி, இந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய இஸ்லாமிய அறிஞர், 200 புத்தகங்களை எழுதிய அறிஞர், அவருடைய கேட்கப்பட்ட பொழுது வட்டி வங்கியில டிரைவரா வேலை செய்யலாமா சொன்னாங்க. வட்டி வங்கியில் டிரைவரா வேலை செய்யறதும் ஹராம். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்படின்னா அதுல மேனேஜரா இருக்கிறது, அதுல தொழில் புரிகிறது, அதுல கேட் கீப்பரா இருக்கிறது, அதற்காக வேண்டி வேறு வழியில உதவி செய்யறது, இதெல்லாம் ஹலாலா? அன்புக்குரிய சகோதரர்களே, யோசித்து பாருங்கள். எனவே அல்லாஹ்வுடைய தூதர் லானத் செய்திருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, வட்டி என்று தெரிகிற இடங்களை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள்.
இன்னல் ஹலால பையின் வல் ஹராம பையின் வபைனஹுமா உமூரும் முஷ்ஷபிஹாத் லா يعلمهن كثير من الناس ومن وقع في الشبهات وقع في الحرام ومن وقع في الشبهات وقع في الحرام. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இன்னல் ஹலால பையின், ஹலால் தெளிவானது, ஹராமும் தெளிவானது, வபைனஹுமா உமூரும் முஷ்ஷபிஹாத், சந்தேகம் ஐந்தால கூட விட்டுருங்க. உங்களுக்கு சின்ன சந்தேகம் வருது, இது ஹலாலா ஹராமான்னு சந்தேகம் வந்தா என்ன தீர்ப்பு? இப்ப கால் பண்ணி ஒரு மௌலவிட்ட கேட்கறதுக்கு இப்ப முடியல, இந்த நேரத்தில் என்ன தீர்மானம் எடுக்கிறதுண்டா, நீங்க சந்தேகமா இருந்தா அதை விட்டுருங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்க. இன்னல் ஹலால் தெளிவாக இருக்கிறது பையின், வைனல் ஹராம் பையின், ஹராம் தெளிவாக இருக்கிறது, வபைனஹுமா உமூர் முஷ்ஷபிஹாத். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சில விடயங்கள் சந்தேகத்துக்குரியதாக இருக்கிறது. யாரு சந்தேகத்துக்குள்ள போயிட்டாரோ ஹராத்துக்குள்ள போயிருவாரு. யாரு சந்தேகத்துக்குள்ள போயிருவாரோ அவர் ஹராத்துக்குள்ள போயிருவார். எனவே இந்த விடயத்தில் தெளிவாக இருக்க வேண்டும். காரணம் என்ன? அலா வ இன்ன ஃபில் ஜஸதி லமுதுகா ஃபைதா ஸலஹத் ஸலஹல் ஜஸது குல்லு வைதா ஃபஸதத் ஃபஸதல் ஜஸது குல்லு அலா வஹியல் கல்ப். உள்ளதான் உடல்ல ஒரு சதை கட்டி இருக்கிறது. இந்த ஹதீஸ்ல அப்படியே தொடர்ச்சியா சொன்னாங்க அல்லாஹ்வுடைய தூதர், உள்ளத்துல ஒரு சதை கட்டி இருக்குது, அது சீரானால் உடல் முழுக்க சீராகிவிடும், அது சீர்கட்டு விட்டால் உடல் முழுக்க சீர்கட்டு விடும். அறிந்து கொள்ளுங்கள், அதுதான் உள்ளம். உள்ளத்தை நீங்க திருத்தாதவரை உள்ளத்துக்கு நீங்க சொல்லிக் கொடுங்க, எப்பொழுதும் இந்த உள்ளம் திருப்தி அடையாது. அல்லாஹ் நாடினாலே தவிர. காசு 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 காசு, ஏன் வட்டி? காசு சம்பாதிக்கணும். ஏன் கடன் கொடுத்து ஏமாத்துறீங்க? எனக்கு வேணும் எனக்கு வேணும். அல்ஹாகுமுத் தகாசுர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர். வேணும் 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 என்று நீங்கள் தேடுவது, வேணும் 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 என்று நீங்கள் தேடிக்கொண்டிருப்பது, இந்த பொருளாதாரத்தினுடைய ஆசை உங்களை விடாது. ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர், நீங்கள் கபறுகளை சந்திக்கும் வரை. இதா மலக இப்னு ஆதம் வாதியானி மின் ذهب லஷஹ ثالثا لا يملأ عينه في رواية لا يملأ فاه إلا التراب. அவனுடைய கண்ணை மண்தான் மூடும், அவனுடைய வாயை மண்தான் மூடும். ரெண்டு அறிவிப்புகள் வந்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கபருக்குள்ள கொண்டு வச்சா தான் ஆசை அடங்கும். ஒரு ஆதமுடைய மகனுக்கு 2 தங்கத்தாலான ஓடைகள் ஆறுகள் ஓடினாலும் 2 போதும் நினைக்க மாட்டான், 3வது ஒன்றை ஆசை வைப்பான். லா யம்லஉ ஃபாஹு இல்ல துராப், அவனுடைய வாய பேராசைய அவனுடைய கண்ணை மண்தான் மூடும் என்று சொன்னார்கள். ஏன்? ஹராமானதை சம்பாதிக்கிறோம், பொருட்படுத்துவது கிடையாது. ஆசை, துனியா துனியா துனியா. ஏன் காசு பணம் சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும்? ஏன் காசு சம்பாதிச்சால் தான் என்ற உள்ளத்தில நிம்மதி சந்தோஷம் நினைக்கிறோம். லைஸல் கினா அன் கஸரத்தில் ஆப் வ இன்னமல் கினா கினன் நஃப்ஸ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லைஸல் கினா, உண்மையான செல்வந்த நிலை எது தெரியுமா? சொத்து செல்வங்களை சேர்ப்பது அல்ல. மனசுக்கு சொல்லிக் கொடுங்க, போதும் என்ற மனசுதான் உண்மையான செல்வ செழிப்பு நிலை என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் காரணம்? வட்டியோட ஏன் ஒரு மனிதன் தொடர்படுகிறான்? ஏன் ஒரு மனிதன் ஹராத்தில் ஈடுபடுகிறான்? ஹராமான சம்பாதிப்பில் ஏன் ஈடுபடுகிறான்? ஏன் ஏமாற்றுகிறான்? ஏன் மோசடி செய்கிறான்? எந்த உடம்பு ஹராமால் வளர்க்கப்படுமோ அது நரகத்துக்கு தான் தகுதியுடையது என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் சாப்பிடுவ சாப்பாடு நல்லதாக இருக்க வேண்டும், நாங்கள் உண்ணுகிற உணவு நல்லதாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் எங்களுடைய இபாதத், எங்களுடைய துஆ, எங்களுடைய வணக்கம், எங்களுடைய வழிபாடுகளுக்கு பெருமானம் இருக்கும். அப்படி இல்லை என்றால் அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்க மலை போல நன்மை செய்வோம், ஆனால் அதனால ஒரு பிரயோசனம் இருக்காது. பல வருடங்கள் கையேந்துவோம், துஆ ஏற்றுக்கொள்ளப்படாது. நாங்க அல்லாஹ்விடத்தில் கெஞ்சி கெஞ்சி கண்ணீர் வடிப்போம், துஆ ஏற்றுக்கொள்ளப்படாது. அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படியான ஒரு நிலையில் இருந்து நாங்கள் தௌபா செய்ய வேண்டும். அல்லாஹ் மன்னிக்க கூடியவன். யாரெல்லாம்? நான் நீங்க எல்லோரும் சேர்ந்து ஒரு முடிவெடுக்க வேண்டும். என்னால் ஷைத்தான் தீண்டியவனை போன்று மறுமையில் எழும்ப முடியாது. நான் அதிலிருந்து பாதுகாப்பு பெற வேண்டும். நான் நிரந்தர நரகத்துக்கு செல்லக்கூடிய அந்த பாவியாக மாறிவிடக் கூடாது. நான் வட்டியிலிருந்து விடுபட வேண்டும். நான் மூமினாக இருந்தால் வட்டியிலிருந்து விடுபட வேண்டும். நான் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த அவர்களுடைய அருளுக்கு சொந்தமாக வேண்டும் என்றால் நான் வட்டியிலிருந்து விடுபட வேண்டும். அல்லாஹ்வுடைய அருளுக்கு சொந்தமாக வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதருடைய பிரார்த்தனைக்கு சொந்தமாக வேண்டும் என்றால் வட்டியிலிருந்து விடுபட வேண்டும். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரோடும் நான் யுத்த பிரகடனம் செய்ய நான் ஒரு முனாஃபிக் அல்ல, நயவஞ்சகன் அல்ல, காஃபிர் அல்ல, நான் முஃமின். யகூலுன சமிஅனா வ அதானா, நாங்கள் கேட்டோம் வழிபட்டோம், எனவே நாங்கள் விடுகிறோம் என்ற நிலைக்கு வருவோம் தான் முஃமின். எங்களால் அதை தாங்கிக் கொள்ள முடியாது என்று இருந்தால் நாங்கள் தௌபா செய்ய வேண்டும்.
அல்லாஹ்வுடைய தூதர் அழிவும் சாபமும் உண்டாகட்டும் என்று சொன்னார்களே, அந்த பட்டியலில் நான் இங்கு வாழக்கூடாது, அதிலிருந்து நான் விடுபட வேண்டும். வாழ்க்கையில் இருக்கிற எல்லா அருள்களும் பரக்கத்தும் அழிக்கப்படும் அந்த பெரிய அதாபிலிருந்து நான் பாதுகாக்கப்பெற வேண்டும், பாதுகாப்பு பெற வேண்டும் என்றால் நான் வட்டியிலிருந்து விடுபட வேண்டும், ஹராமான பொருளாதாரத்திலிருந்து நான் விடுபட வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, வட்டி எடுக்கக்கூடியவர்கள், வட்டியோடு தொடர்புடையவர்கள் இருந்தால், மோமீன்களாக இருந்தால் அது பிரயோசனம் அளிக்கும். அல்லாஹ்வுடைய வார்த்தை, அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தை பிரயோசனம் அளிக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் ஒரு முடிவெடுக்க வேண்டும். ஏதோ காரசாரமாக சொன்னார், பேசினார், அப்படி சொன்னார், இப்படி சொன்னார், குர்ஆன் வசனம் சொன்னார், ஹதீஸை சொன்னார், நல்லா இருந்தது என்று போகாமல் ஒரு வசனம் என்னுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். மோமீனுக்கு ஒரு வார்த்தை மாற்றத்தை கொண்டு வரும். முனாஃபிக் காபிர்களுக்கு 1000 அல்ல 10,000 சொன்னாலும் ஹவா மனோ இச்சை பின்பற்றுவர்களுக்கு அது பிரயோசனம் அளிக்காது. மோமீன்கள் அவர்களுக்கு மோமீன்களுக்கு அது பிரயோசனம் அளிக்கும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, யாரெல்லாம் வட்டியோடு தொடர்பாக இருக்கிறீர்களோ, அது நானாக நீங்களாக யாராயிருந்தாலும், சின்ன விடயமாக இருந்தாலும், ஹராமான பொருளாதாரத்தோடு தொடர்பட்டவர்களாக இருப்பார்களோ, கடன் எடுத்து இன்னும் கொடுக்காமல் ஏமாற்றிக் கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருந்தால், இன்றே தௌபா செய்து கொடுக்க வேண்டியவர்களை கொடுக்குவதற்கான முயற்சிகளை செய்து வட்டியிலிருந்து விடுபட்டு அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கோரி அல்லாஹ்வின் பக்கம் மீண்டு செல்கிற நன்மக்களாக நீங்களும் மாற வேண்டும். அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட நல்ல மனிதர்களாக எல்லோரையும் அல்லாஹு தஆலா ஆக்கியருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.